வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேவகோட்டையில் மீனாட்சி நடேசன் மண்டபத்துக்கு தான். செட்டிநாடு வெட்டிங்கோட நிறைவு பகுதி பெண் அழைப்புக்கு வந்திருக்கோம். இது மண்டப டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலதாளத்தோட பொண்ணு மாப்பிள்ளைய காரில் அழைச்சிட்டு வராங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளையை வரவேற்கிறதுக்காக அக்கா தான் முன்னாடி உள்ளே போய் ரெடி பண்ணுறாங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அக்கா வந்து ரெடி ஆனோன்னா அவங்க வந்து உள்ளே வருவாங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வந்து உள்ளே வர தயாராகிட்டாங்க. இப்போ அக்கா வந்து ரெடியாக இருக்காங்க ஆலத்தி எடுக்கிறதுக்கு. இப்போ அக்கா வந்து ஆலத்தி எடுக்க போகிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மருமக வந்தாச்சு, அக்காவுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு விபூதி பூசி அவங்கள வந்து வெல்கம் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே இங்கேயும் வந்து ஒரு சடங்கு செய்யணும். இந்த சடங்கு செஞ்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஒன்றா சாமி ரூமுக்குள்ளே போகணும். இந்த சடங்கு செய்கிறதுக்காக உள்ள எல்லாமே தயாராக இருக்குது. குடம் எல்லாமே தயாராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அக்கா வந்து சடங்கு செய்ய போகிறாங்க. இங்கேயும் நம்ம வந்து முத நாள் மனை போட்டோம் இல்லையா, அந்த மனை எல்லாமே ரெடியாக இருக்குது. அரசாணி காலில் அரசாணிலாம் கட்டி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அக்கா வந்து இந்த சடங்கு செய்கிறாங்க. அதாவது காலையில் பொண்ணு வீட்டில் செஞ்சாங்களா அதே மாதிரி தான் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் 4 திசையிலையும் அதே மாதிரி சடங்கு செய்வாங்க. அதே தான் நம்மளுடைய குடும்ப பொறுப்பை உன்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற அந்த இதுதான் வந்து இதோடைய ஐதீகம். அதை வந்து அக்கா 4 திசையிலையுமே வந்து இப்போ செய்கிறாங்க. நம்ம அதை பார்க்குறோம். எப்பயுமே திருமணத்தும் போது கூட வந்து பங்காளி வீட்டு பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த முறைமைகளை வந்து மறந்துடாமல் மாற்றிடாமல் சொல்லிக் கொடுக்கறது வழக்கம். அப்படி அந்த அவங்க சொல்லிக் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அக்கா வந்து அவங்க சொல்கிறத கேட்டு செயல்படுத்துகிறாங்க. எப்பயுமே பங்காளி வீட்டில் ஆட்சிமார்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ நம்ம பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நம்மளும் சொல்லலாம். இப்போ இங்கேயும் வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் மணவரையை 3 முறை சுற்றி வராங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 3 குடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு பால் கொஞ்சம் விட்டு வச்சுருப்பாங்க. அது 3லேயும் அவங்க கை விட்டு அவங்க வந்து அதை எடுப்பாங்க. அதில் வந்து 1ல் வந்து பார்த்திங்கன்னா குலவாழும் பிள்ளை, அதாவது வந்து ஒரு கிருஷ்ணன் குழந்தை மாதிரி உள்ளது வந்து இருக்கும். அது வந்து அவங்க வந்து எடுக்கணும். எப்பயுமே வந்து விட்டு கொடுத்தல்ங்கிறது இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பொண்ணோ மாப்பிள்ளையோ யார் எடுத்தாலும் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துடணும். அதாவது மாப்பிள்ளை எடுத்தாலுமே பொண்ணுக்கிட்ட கொடுத்துடணும், பொண்ணு எடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை வந்து கொஞ்சம் மறைவாகவும் அந்த பொண்ணை வச்சுக்க சொல்லி அந்த காலத்தில் சொல்லி தருவாங்க. அப்படி வந்து அவங்க எடுக்கிற அந்த குழந்தை வந்து விரைவில் வந்து குழந்தைய பெற்றுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுறதுக்காக தான் இந்த சடங்கு வந்து வச்சுருக்காங்க நகரத்தாரில். இது வந்து குழந்தை தான், அதாவது கிருஷ்ணர் பொம்மை தான் வந்து சின்ன குழந்தை உருவில் இருக்கும். அதை தான் வந்து அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. அது நகரத்தார் வந்து குலம் வாழும் பிள்ளைன்னு சொல்கிறது. அதை எடுத்ததுக்கப்புறமா பூஜை அறைக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்க ஆண்கள் எல்லாருமே வந்து பொங்கல் வேவு இறக்குறாங்க. இந்த பொண்ணு இப்போ இந்த வீட்டு மருமகள் ஆகிட்டா அப்படிங்கிறதுனால இந்த பக்கமாக பெண்கள் சார்பாக அவள் வந்து முதல்ல இறக்குறா. இது பொங்கல் வேவு வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளூர்லேயே தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. அந்த பொங்கல் சமயத்தில் தான் அதே மாதிரி தான் நான் காலையில் வேவு பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி பொங்கல் சம்மந்தப்பட்ட அரிசி, பருப்பு, காய்கறிகள், கரும்பு, மஞ்சள் கொத்து இப்படி எல்லாமே ஆண்கள் வந்து தங்கள் தலையில், அதாவது ஆண்கள்லாம் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, ஏன்னா அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமா எடுத்துட்டு வந்து பொண்ணு வீட்டில் கொடுக்கும்போது பொண்ணு வீட்டை சேர்ந்த பெண்கள் அவங்களும் கூட்டு குடும்பமாக வாழ்வாங்க இல்லையா. அப்போ அந்த பெண்ணோட மாமியார், அவங்க சின்ன மாமியார் விட்டு பிள்ளைங்க, அந்த மாதிரி எல்லா பெண்களுமா அந்த ஜாமானெல்லாம் இறக்கிக்கிற ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது தான் அந்த வேவு இறக்குறதுங்கிறது. இந்த காலத்தில் எல்லாரும் வெளியூரில் வசிக்கிற காரணத்தினால இந்த வேவை வந்து கல்யாணத்தன்னைக்கே இறக்கிட்டு பொங்கல் சமயத்தில் சீர்ரூபாயாக தான் அவங்க கொடுக்குற வழக்கம். இப்போ இவங்க எல்லாருமே வேவு இறக்குனதுக்காக சாமி ரூமுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே வர போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சொந்தங்கள் எல்லாருமே வந்து மாலையில் தான் வந்து அந்த பெண் அழைத்துட்டு வந்ததுக்கப்புறம் கிஃப்ட் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பெரியவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இது வந்து பொண்ணு வீட்டிலேருந்து காலையில் டைம் பத்தாது பொண்ணு அழைச்சிட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதுனால பெண் வீட்டை சேர்ந்த சொந்தங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்க வந்து அங்கே கல்யாணத்துக்கு மட்டும் வந்துட்டு ஊருக்கு போகிறவங்களும், அதுக்கப்புறம் நம்ம சொந்தங்களில் முக்கியமானவங்க அவசரமாக ஊருக்கு போகிறவங்க, சாயங்காலம் வரைக்கும் இருக்க முடியாதவங்க, அவங்கெல்லாம் தான் காலையில் கொடுப்பாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து சாயங்காலம் இங்கே வந்து தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து காலையில் ஏன் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்காக தான், நம்மளுடைய வீடியோக்காக தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து மாப்பிள்ளையோட சொந்தங்கள் எல்லாருமே கிஃப்ட் கொடுக்கறத பார்க்கலாம். மாப்பிள்ளையோட தாய் மாமா கிஃப்ட் கொடுக்குற இந்த நிகழ்வோட நம்ம இந்த திருமண நிகழ்வை வந்து நிறைவு செய்கிறோம். இந்த மணமக்களை நீங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என அனைவரும் வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.